200 தொகுதிகளை அல்ல 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்று தற்போது அமைச்சர் சேகர் பாபு விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பேசியதை தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள் ட்விட்டர் பக்கத்திலும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில பெரம்பூரில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில அமைச்சர் சேகர் பாபு இன்று பல்வேறு விமர்சனங்களை மறைமுகமாக விஜய் அவர்களை சுட்டிக்காட்டி பேசியதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்ற இலக்குடன் தற்போது திமுக ஒரு இலக்கை வைத்திருக்கிறது என்ற கருத்திற்கு கடுமையான விமர்சனத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று சேகர் பாபு அவர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுதும் சரி, செய்தியாளர் சந்திப்பிலும் சரி, குறிப்பாக பல்வேறு விமர்சனங்களை வைத்தார். குறிப்பாக அவருடைய விமர்சனத்துல அதிமேதாவிகளாக தற்போது அவர் வைத்திருக்கக்கூடிய கருத்தும் களத்திற்கு வராமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் அல்ல 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறியதை பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் கடுமையான பல்வேறு வார்த்தைகளையும் குறிப்பாக விஜய் அவர்களுடைய விமர்சனமாக வைத்ததையும் பார்க்க முடிந்தது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.